நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி. ஜனவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30. மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 12:33 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:37 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று இரவு 9:13 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:37 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அடுத்தவர் செயலுக்காக பொறுப்பேற்க வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளுடைய அறிவுத்திறனை கண்டு ஆனந்தப்படுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிவீர்கள். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வீண் மனக்கவலை ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்குங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கனவுகள் நனவாகும் நான் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்காது. காதலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யோகபீத்த வரவேற்பை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கெருத்திகை. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகே முடியக்கூடியங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக வரக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் வந்து சேரக்கூடும். வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் மீண்டும் வரக்கூடுங்க. சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகமான சூழலும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர்
புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். பெண்கள் என்று தனவரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு சுறுசுறுப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெயரும் புகழும் கண்டிப்பாக அதிகரிக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் முடிந்தளவு பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று புத்தம் புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ரோகிணி, இன்று நீங்க எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அபாரமான திறமை என்று ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு பண விஷயத்துல ரொம்ப கவனமாக செயல்படுவது மிக நல்லது. மிருக சிரிஷம். இந்த குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனை சமாளித்துத்தான் ஆக வேண்டும். யாரையும் நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்க மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவது மிக நல்லது. வழக்குகளால் கொஞ்சம் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். தனவரவு கண்டிப்பாக கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்க கொடுங்க. வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும். பெயரும் புகழும் கண்டிப்பாக அதிகரிக்கும். எண்ணியதை செய்து முடிக்க முடியாமல் தடங்கள் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு கண்டிப்பாக கூடும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. செயல்திறனும் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நன்மை கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்ள கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடி ஆகக்கூடும். பெண்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. இப்போதைக்கு காதலில் முடிவு எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. கல்வியில உங்களால் ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்விக்கான முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று நட்பு ரீதியில் சிரமங்கள் கண்டிப்பாக விலகுங்க. பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க.
முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். திருவாதிரை என்ற விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மதிய வேலை மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பைனான்ஸ் போன்ற துறைகள்ல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். புனர்பூசம் என்ற காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம் என்று முயற்சிகளை கண்டிப்பாக வச்சிருக்கோங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்ற திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தொழில்துறை பயணமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் சரியாகி விடக்கூடும். கடகம் ராசினியருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்லவரின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை கவருவதற்கு பரிசு திட்டங்களை அறிவிக்க கொடுங்க. பயணங்களின் பொழுது வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். புதிய நபரின் அறிமுகம் கிடைக்குங்க. அவரிடம் கவனமாக பேசுவது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம்போல் இருக்கக்கூடும். வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தை பற்றின புரிதல் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. பெண்கள் சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று வாகன சுகம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். இப்போதைக்கு விட்டு பிடிங்கள், எல்லாம் சரியாகும். காதலில் முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். யதார்த்தமான நிலை இன்று ஏற்படக்கூடும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள் என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பணவரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பூசம் நல்ல விஷயங்கள் தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அவசர தேவைகள் இன்று ஓரளவு பூர்த்தியாகுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம் என்று சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சற்று சோர்வாக காணப்படக்கூடும். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. பிரச்சனைகளை வந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். முகப்பொலிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிம்ம ராசினியருக்கு வீட்டுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்கான செலவுகளும் அதிகமாக இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். வாகன சுகமும் தூக்கமும் கொஞ்சம் குறையுங்க என்று உங்களுடைய செயல்கள்ல மற்றவர்கள் குறை காணக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகரிக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். செயல் திறமை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வெற்றி பெறுவதை குறிக்கோளோடு கொண்டு செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் தொடர்பாக கூடுதல் செலவு ஏற்படக்கூடுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும்.
சிறிய தவறு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பார்த்து எதையும் செய்யுங்கள். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல மட்டும் கொஞ்சம் பார்த்து எதையும் செய்யுங்கள். பதட்டப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பூரம், எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். மனக்கவலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பதட்டம் மட்டும் பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்குவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று உங்க மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம், இன்று நீங்க வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகளை கூட உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு திசை திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எப்படியாவது சாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பயணங்கள்ல உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை நீங்க எடுத்து செய்வீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். திருடு போகாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் பத்திரப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகள்ல கொஞ்சம் தடை தாமதம் இருக்க செய்யுங்க. வெற்றிக்கு வழியில்லாத வகையில வேதனைகளும் இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்கக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள்ல சாதகமான பலன் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். மனதில் உதித்த திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் கொடுக்குங்க. மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூட்டும். சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காணக்கூடுங்க. வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வீண் விவாதம் மட்டும் செய்துவிட வேண்டாம். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். பெண்கள் எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைந்து கொள்வீர்கள். பெண்கள் பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். விளையாட்டுத் துறையிலும் சரி, கலைத்துறையிலும் சரி கண்டிப்பாக ஆர்வம் ஏற்படக்கூடும். வெற்றி வாகை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இருந்தாலும் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்ளுங்கள்.
நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். அதேபோல் சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்புங்க. அஸ்தம் என்று யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. மனம் பதற்றத்துடன் காணப்படுவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சில குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் கூட லாபம் ஏற்படக்கூடுங்க. சித்திரை இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடுங்க. நட்பு ரீதியில் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இறைவன் வழிபாட்டை மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று துணிச்சலுடன் செயல்படுவர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவர்கள். வாழ்க்கையில எப்படியாவது சாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. துலாம் ராசினியருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்பத்தாரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை கொடுக்குங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். புதிய திருப்பங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்க கொடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. வசதி வாய்ப்புகளை எப்படியாவது பெருக்கிக் கொள்வீர்கள். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. மற்றவர்கள் மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும். அடுத்தவர் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லதுங்க. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக வந்து கொண்டுதான் இருக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பிள்ளைகளாலும் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். விட்டு கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று பதட்டமாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியாதது எதுவும் இல்லை. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சுவாதி நல்ல எண்ணங்கள் இருக்குங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் உங்களுக்கு இருக்கின்றது. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். இந்த நாள் உங்களுக்கு யதார்த்தமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்குங்க. கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் இன்று இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளும் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யோகபித்த வரவேற்பை பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. சிரமங்கள் பனி போல் விலகி செல்லுங்க. கூடுதல் பணவரவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். எதிலும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிர்மறையாக செயல்பவரிடம் விலகி இருக்க வேண்டும். துணிச்சலுடன் தான் சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். ஆதாய வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். சிரமலை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். முன் பெண் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். நடக்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்க. நட்பு ரீதியில் சிரமங்கள் இருந்தாலும் சரியாகும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. தேக நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியருக்கு இன்று பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். கனிவான் பேச்சால் காரியங்களை சாதிக்க முடியும். பல வழிகளில் யோகம் ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. கண்டிப்பாக எதிலும் வெற்றி பெற முடியும். மனசுக்கு பிடித்த
நவீன ஆடைகள், புத்தாடைகள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவரால் டென்ஷன் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். எதிலும் திருப்தி இல்லாத போயிருந்த நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியுங்க. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல் திருமணத்தில் போய் முடியுங்க. காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். கூடுதல் விஷயங்கள்ல கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று வீடு தேடி புதிய பொருள் சேர்க்கை வரக்கூடுங்க. குடும்பத்தில் இருப்பவரால் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கனிவான் பேச்சால் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பல வழிகளில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். என்று நீங்க பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். அனுஷம். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. மனமிட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளோட நலன அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை திருப்தியாக செய்து முடிப்பீர்கள். சில பணிகள் உங்களுக்கு சூடு பிடிக்க தோணுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பயம் தயவு செய்து வேண்டாம். கேட்டை. இன்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பல வழிகளில் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். மனம் விட்டு பேசுவது எதிலும் நல்லது. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. கனிவாக பேசி இந்த காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவரால் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். என்று நீங்க யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்துக்கு சென்று வரக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது எதிலும் நல்லது. வைராக்கியத்துடன் காணப்படுவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாக முடியும். அரசு ஆதரவு, முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் போன்றவையும் கிடைக்க கொடுங்க. சாஸ்திரம், மந்திர வித்தைகளிலும் ஜோதிடம் போன்ற விஷயங்களிலும் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை கண்டிப்பாக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகக்கூடும். தீவிர முயற்சிகள் எடுத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். பெண்கள் என்று விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கென்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், பதட்டம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். என்று மாணவர்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சுலபமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்க முடியும். கலைத்துறையில் கூட மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடும். கனிவான பேச்சால் காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருப்பது நல்லது. மனம் விட்டு பேசி எதையும் தீர்க்க வேண்டும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களால கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியுங்க. போராட்டம். நல்ல விஷயங்கள்ல ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைதிவிடக் கொடுங்க. மன மகிழ்ச்சி கூடும். உத்திராடம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷம் எதிலும் ஏற்பட கொடுங்க. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திறமையாக்க கொடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்கால ஏற்பட்ட விமர்சனங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். இரவும் பகலும் கடினப்பட்டது உழைத்தது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. இன்று யதார்த்தமான நிலையில காணப்படுவீர்கள். இருந்தாலும் பிடிவாத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள். உங்கள் செயல்பாடுகளில் சமூக விழிப்புணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் கடினமான உழைப்பு இருக்கும். சமாளித்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான வாழ்க்கையும் அமைந்துவிடக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். எதிலும் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். மற்றவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். என்று வீண் விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வம்பு வழக்குகளை துரிதமாக அணுகுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடந்து முடியும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. யாரையும் இன்று நீங்க மதிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். என்று பெண்கள் உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்ள வேண்டும். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரைங்க திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை அமைதி நிலையில் இருக்க வேண்டும். காதல் சுலபமாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவருக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொஞ்சம் பதட்டம் ஏற்படக்கூடுங்க. சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பரபரப்பு கொள்ள வேண்டாம். திருவோணம். இந்த நாள் நீங்க இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தன வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க மனசுக்குள் கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடுங்க. அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் இன்று கண்டிப்பாக நனவாகக்கூடும்.
யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. குதூகலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு செல்வாக்கு குடும்பமாக இருக்கக்கூடும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. என்று முடியாத காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். முயற்சி பண்ணுங்கள். என்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கும்பம் ராசி நேயர்கள். என்று உங்களுக்கு எதிலும் குதூகலம் பிறக்கக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். செம்ம சொப்பனமாக செயல்படுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கும்பம் ராசி நேயர்கள். வேலைக்காக விண்ணப்பித்தவருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. என்று குடும்பத்தின் ஆசைகளுக்காக வெட்டி செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் வீண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்னதான் உழைத்தாலும் ஆதாயம் கொஞ்சம் கிடைப்பதில் கடினமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பதவி உயர்வு, நிலைவில் உள்ள பணம் வருவது தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து பெண்ணை சரியாக கொடுங்க. உறவுகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பிள்ளைகளையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்கள் என்று விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு என்று எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பயம் வேண்டாம். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலுக்காக நீங்க நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நன்கு படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். சதயம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டுங்க. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நவீன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்துக்கு சென்று வருவீர்கள். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. போராட்டாத்தி. என்று எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திருப்பு முனையாக எல்லாம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். எல்லா விதத்திலும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி பாகை சூட கொடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று மற்றவர்கள் மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். தெளிவாக இன்று சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. அரசு வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்லதொரு தகவல் வரக்கூடும். தொழிலில் நீங்க அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு எந்த ஒரு திட்டமும் இருக்கட்டும். விளம்பரத்தால் உங்கள் நிறுவனத்தின் புகழ் ஓங்கி இருக்கக்கூடும். புதிய பதவிகள், உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடும். எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பயணங்களின் பொழுதும் உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சிலர் வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். களைப்பு, பித்தநோய் போன்றவை கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். செரிமானம் போன்ற பிரச்சனை இருக்கும். பார்த்து எதையும் அளவாக எடுத்துக் கொள்ளுங்கள். வீண் கவலை கொஞ்சம் இருக்கும். மற்றவர்கள் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். வெளிவட்டார தொடர்புகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று மனதிற்கு பிடித்தமானதற்கு சென்று வருவீர்கள். சாஸ்திரம், ஜோதிடம் போன்றவற்றில் நம்பிக்கை கொள்வீர்கள். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பெண்கள் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பிள்ளைகளை அனுசரித்து செல்லுங்கள். இன்று பெண்களுக்கு உடல் சார்ந்த வழிகள் இருக்க கொடுங்க.
எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் பிடித்தமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. குழப்பங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். நாவடக்கம் தேவைப்படும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. இன்று நீங்க கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொண்டு உடற்பயிற்சி மேற்கொண்டால் உள்ளம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. ரேவதி. இன்று சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவு என்று கிடைக்க கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்க முடியும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யோக பீத்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.